சொல்லுது. பிஜேபியும் அதிமுக விட்டுருங்க, பிஜேபி வேணும். நான் ஸ்டாப்பா 40 எம்பியும் வந்தாங்க. தமிழ்ல போட்டு போனோம். வீட்டுக்கு சமையல் செய்யலாம், வீட்டுக்கு போய் இட்லி செய்யறதா, தோசை செய்யறதா இருக்கு. என்னன்னா மும்மொழி கொள்கை. அடுத்து என்னது? ஹிந்தி படி, ஆங்கிலம் சொல்லி கொடுக்கிறோம். ஆனா டெல்லியில இருக்கிற மோடி என்ன சொல்ற? நம்மளையே பொறுப்பேற்றுக்கிட்டான். அப்ப நான் ஏன் மொழி மட்டும் சாதாரண மொழியா? போதுற உழைப்பாளி. இன்னொரு சொல்லட்டுமா, அவங்கள மாதிரிலாம் யாரும் உழைக்க முடியாது. பிஜேபி காரன் சொல்றாயா, மோடி தான் தமிழை காப்பாத்தினார்னா நான் மயக்கடிச்சு கீழே அப்படின்னு இருந்தால் டென்ஷன் ஆகி தமிழ்நாட்டில் 40 பேர் தமிழ்ல பேசுறா. அப்ப வாய்மொழி சும்மா இருந்தேன், ஏன் தாய்மொழியில பேசுறா மட்டும் வாயை தொடர்ந்து கேட்கிறேன் அப்படின்னு கத்தனா சொன்னாரு. அவங்க பேசுற தமிழ் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணை. அப்படி சொன்ன அவனை கதறி எழுந்து கண்ணை தொடச்சிக்கிட்டே சொல்றான். என்ன பண்றது? அந்த மாநிலத்தின் சொந்த மொழி மராட்டிய மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமா? ஹிந்தி படிச்சா வேலை கிடைச்சா அவைய அண்ணன் சொன்னாரு, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் அந்த பாக்கி 4000-ஐ தருவேன் என்று சொல்லி அவன் சாக்கோபார் 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 ஓட்ட டென்ஷன் ஆயிட்டான். சாக்கோபாரா சார்சு பாருன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சார்சு பாருன்னு. இவன் எதை கண்டாலாம், இவன் சாக்கோ பாருன்ட்டான். அந்த மூஞ்சி கிஞ்சலாம் மாறி டென்ஷன். பிரச்சாரத்தை அப்படியே பாதியிலே முடிச்சிட்டு கீழே இறங்கி போறப்ப பெரிய மனுஷர் உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான். அண்ணாமலையை கூப்பிட்டு மயிரில் கூட ஜெயிக்க மாட்டேங்கிட்டு போயிட்டான். செல்ஃப் எடுக்கல, அது ஒன்னும் தேரல. தாமரை மலர்ந்தே தீரும். நான் தான் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தால முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு. அது இப்போ இந்தி எடுத்துன்னு வந்துக்கிறானுங்க. எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும்னு எழுதி வச்சுக்கோ. எங்களுக்கு ஆட்சி வேண்டுமா கட்சி வேண்டுமான்னு கேட்டால் எங்களுக்கு கட்சி தான் வேண்டும். எங்களுக்கு மொழி வேண்டுமா உயிர் வேண்டுமான்னு கேட்டால் எங்களுக்கு தாய்மொழி தான் வேண்டும் என்று சொல்லுகிற தொண்டன் திமுக தொண்டன். யாரை ஏமாத்துறீங்க? இப்போ கையெழுத்து ஆரம்பிக்கிறானுங்களா மும்மொழி கொள்கை வேணும்ட்டு. ஐயா, நீங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்து 10 மாசம் ஆச்சு. நீங்க நாங்க ஹிந்தி கத்துக்கினா கேஸ் விலை குறைஞ்சிருமா? இப்ப ஹிந்தி கத்துக்கினா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? ஹிந்தி கத்துக்கினா டீசல் விலை குறைஞ்சிருமா? என்னையா கதை இது? யாரை ஏமாத்துறீங்க? 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்கும். எங்க இருந்து பிடிக்கிறது? அப்ப கவுண்டர் பண்ணி சொல்வார், என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு வரும். உனக்கு செந்தில் போய் காதுல கேட்பாரு, இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுனுக்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுனுக்கிறான்னு அவனுங்களுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம மட்டும் பிடிச்சி நிக்கிறாரு. எப்படி? இதுவே சேரல. இதுல வேற அதிமுக ஆட்சி வேற பிடிக்குமாது. என்னைக்கு சொல்லி எழுதி வச்சுக்கோ, 2026 200 தொகுதியில் வென்று மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கழக தலைவர் அண்ணன் தளபதி பொறுப்பேற்பார். நம்ம பேசினாவே கொஞ்சம் சிக்கல் தான்மா. தலைவரும் திட்டுவார், பெத்த அப்பன் திட்டினா புள்ள கோச்சிப்பானா? இல்லை, ஒரு 2.5 மாதம் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஜெயிலேருந்து வெளியே வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் பேசி 40 சீட்டை ஜெயிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தார், எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு அம்மா மட்டும், நீங்களும் மகளிர் தானே, பிரேமலதாவும் மகளிர் தானே, அந்த அம்மா சொல்லுது, முதலமைச்சருக்கு கை ஆடுதான். அது ஆடுதான் ஆடலையான்னு பார்க்க வேண்டியது அவங்க பொண்டாட்டி தானே. இல்லைம்மா, நான் தெரியாத கேட்குறேன், நான் அசிங்கமாக பேசலை. அது ஆடினாலும் ஆடலைனாலும் அவஸ்தைப்பட போகிறது அவங்க சம்சாரம். எது ஆடுது ஆடலைன்னு பார்க்கறதுக்கு ஒரு கட்சி தலைவி தேவையா? இப்படி ஒரு தலைவி தேவையா? முன்னெல்லாம் வேட்டி கட்டுவார், இப்போ பேண்ட்டு போட்டுக்கிறாரு. அது ஒருத்தன் பேண்ட்டு போட்டால் அவர் என்னடா பேண்ட்டு போட்டால் பொருந்தது, ஏன் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஒரு பேண்ட்டு போட
நாயெல்லாம் திருத்தம் இல்லபடி கேட்பாங்க. நாய் திருத்தமாக திருத்தாதா? அதை விட இன்னொரு கூத்து அமித்ஷாவுக்கு போட்டு பாறான் பேண்ட்டை, கற்பனை பண்ணி பாரு. உலகத்தில் சைஸே இருக்கு. நம்ம அந்த அது என்னது, அது குபேர பொம்மையா? குபேர பொம்மையை அவனை பார்த்து தான் செஞ்சுருப்பாங்க. அப்படி ஆள். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து இடையில எல்லாருக்கும் அந்த லைன்ல இப்படி வந்துட்டே இருக்கணும். இந்த லைன்ல சரியா மாட்டு இங்கே வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும், டோக்கன் வைத்துள்ள அனைத்து மகளிருக்கும் உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. யாரும் முண்டியடித்து வர வேண்டாம். உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும், டோக்கன் வைத்துள்ள அனைத்து மகளிருக்கும் உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. யாரும் முண்டியடித்து வர வேண்டாம். உங்களுக்கு